வணக்கங்கள். ஆமாம், வணக்கங்கள் வணக்கங்கள். இன்றைய தினம் அன்புடன் தமிழ் பாடசாலை மாணவர்கள் ஆகிய நாங்கள் வில்லிசை மூலம் கதை சொல்ல போறோம். ஆமாம், கதை சொல்ல போகிறோம். நாங்கள் கதை சொல்லும் போது ஏற்படும் சொற்குற்றம் பொற்குற்றத்தை பொறுத்தள்ள வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிகின்றோம். ஆமாம், உங்கள் பாதம் பணிகின்றோம். ஆமாம், என்ன கதை சொல்ல போறீங்களா? நாம் அன்றும் இன்றும் அன்றும் பெண்ணின் பெருமையை சொல்லக்கூடிய கண்ணகி சபதம் என்ற கதை சொல்ல போறோம். ஆமாம், சொல்லுங்கள் சொல்லுங்கள். இழந்த பொருளை கிட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். ஆமாம், வருகிறான் கோவலன். அங்கே அரசன் ஆராயாமல் தீர்ப்பளித்ததால் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெற்று இரத்த வெள்ளத்திலே வட்டுண்டு கிடக்கிறான் கோவலன். இதை அறிந்த கண்ணகி ஓடோடி வந்து இரத்த வெள்ளத்திலே வட்டுண்டு கிடக்கும் கோவலனை அள்ளி எடுத்து கதறி கதறி அழுது புரண்டார். ஆமாம், என்ன கொடுமை இது! அச்சமயத்தில் கோபம் கொண்ட கண்ணகி கண்களில் தீப்பொறி பறக்க அரண்மனை வாயிலே அடைந்தாள். அறிவுற்ற அரசனது வாயில் காவலனே, அரசனை காண உத்தரவு தா என்றாள். ஆமாம், உத்தரவு தா என்றாள். காவலன் அவளுடைய தீப்பொறி பறக்கும் கண்களையும் கலைந்த கூந்தலையும் சோகம் பொருந்திய முகத்தையும் துடிக்கும் தொடுகளையும் நடுங்கும் கைகளையும் கண்டு அஞ்சி அரண்மனைக்குள் ஓடினான். பாண்டிய மன்னனின் அனுமதி பெற்று கண்ணகியை உள்ளே அழைத்து சென்றார். ஆமாம், அழைத்து சென்றார். ஒரு கையில் சிலம்பும் காவியுடையும் ஆவி குடிப்போன உருவமும் விரித்த தலையும் கண்கள் நீரோடும் மிகுந்த துக்கத்தோடும் பாரியே, யாரம்மா நீ என்று கேட்டார் மன்னன். ஆமாம், மன்னன் கேட்டான். கண்ணை என்ன பேரு சோறு நாடு எந்த நூறு, கண்ணை என்ன பேரு சோறு நாடு எந்த நூறு, மதுரைக்கு மதுரைக்கு கோவலத்தில் மதுரைக்கு மதுரைக்கு போடு சதா சதா. அவனை கொண்டது நீத்தானே நீத்தானே, மனவா நீத்தானே நீத்தானே. அவனை கொண்டது நீத்தானே நீத்தானே, மனவா நீத்தானே நீத்தானே. உடனே கண்ணகிக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. ஒரு புறாவுக்காக தன் உயிரை கொடுத்த சிபியும் ஒரு பசுக்கன்றிற்காக தன் ஒரே மகனை தேர்காலில் இட்டுக்கொண்ட மனநீதி சோழனும் ஆண்ட பூம்புகாட்டின் புறப்படமாகும். இன்று உன்னால் கொல்லப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்றாள். ஆமாம், கோவலன் மனைவி கண்ணகி நான் என்றாள். மன்னவன் கண்ணகி சொன்னதை உருக்கத்தோடு கேட்டார். அம்மா தாயே, கல்வனை கொல்லுதல் கொடுங்கோலோ என்றார். ஆமாம். உடனே கண்ணகி, அரசே, என் கணவன் கல்வன் அல்ல. அவன் என் கால் சிலம்புகளில் ஒன்றை விற்று வரும் பணத்தை முதலாக கொண்டு வியாபாரம் செய்ய வந்தான். ஆமாம். ஆனால் நீ தீர விசாரியாமல் அவனை கொலை செய்ய கட்டளையிட்டு விட்டாய். அரசே, எனது சிலம்பு மாணிக்க கற்கள் கொண்டது என்றார். ஆமாம். அரசர் கேட்டார், உனது சிலம்பு மாணிக்க கற்கள் கொண்டதா? எங்கள் சிலம்பு முத்து கற்கள் கொண்டது என்று சொல்லி கோவலனிடம் பறிக்கப்பட்ட சிலம்பை எடுத்து வைத்தார். ஆமாம். உடனே கண்ணகி அந்த சிலம்பை எடுத்து கீழே எறிந்து உடைத்தாள். அதனுள் இருந்த மாணிக்க மணிகள் வெளியே சிதறின. அவற்றில் ஒன்று, அரசே நீ வாயை மூடு என்று சொல்வது போல மன்னனின் வாயிலே தெரித்து விழுந்தது. ஆமாம். மன்னவன் மாணிக்க மணிகளை கண்டான், திடுக்கிட்டான், ஆவி சோழ்ந்தான். ஐயோ, பொற்கொல்லன் சொல் கேட்டு நானோ அரசன், நானே கல்வன். நீதி நெறி காட்ட பாண்டியர் மரபுக்கு கெட்ட பெயர் உண்டாக்கிவிட்டேன்.
இன்றொரு எனது ஆயுள் கடுக என்று கூறி மயங்கி விழுந்து உயிர் நீத்தான். ஆமாம். அரசன் விழுந்ததைக் கண்ட கோப்பரந்தாவி கணவன் இழந்தோர்க்கு இவ்வளவு கதி இல்லை என்று கூறி விழுந்த மன்னனின் அடிகளில் தானும் விழுந்து உயிர் நீத்தாள். ஆமாம். இக்காட்சிகளை கண்டு கண்ணகியின் கோபம் தீரவில்லை. நான் ஒரு பத்தினி என்பது உண்மையாயின் இந்த அரசுதன் மதுரையை அழிப்பேன் என்று வலது கையால் இடது முளையை கிள்ளி எறிந்தாள். அது தீயாக மாறி மதுரை மாநகரத்தையும் தீயோரையும் தீக்கிரையாக்கியது. ஆமாம். பின்னர் கண்ணகி கோபம் தணித்து கோவலனிடம் சுவர்கலோகம் சென்றாள். ஆமாம். அரசியல் பிழைத்தோர்க்கு அரண் கூற்றாகும். உருத்த வந்து